I can't say anything about Stalin. I request him to take action for this. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதி ஒரு வித்தியாசமாக தமிழகம் மற்றும் நாட்டையே உலுக்கிய படுகொலை பற்றி தான் இப்ப பார்க்க போகிறோம். அவர் யார் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அவரை ஜூன் 5ஆம் தேதி மாலை 6:30க்கு கூலி படையினர் வெற்றி கொல்லப்பட்டார். அதை பற்றி தான் முழு விவரத்தோடு கள நிறுவனத்தை பார்க்க போகிறோம். வாருங்கள். ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக 4 நாட்கள் முன் தமிழகத்தில் நடைபெற்ற கூலிப்படைகளின் கொலைகள். சேலம் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம், சென்னை ரவுடி தினேஷ், கடலூர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன், திண்டுக்கல் ரவுடி தினேஷ், கடலூரில் பாமக நிர்வாகி சிவசங்கர், இவர்கள் அனைவரும் கூலிப்படையினர் வெற்றி கொல்லப்பட்டனர்கள். ஆம்ஸ்ட்ராங் முன்பாக பந்தர் கார்டன் சாலை வழியாக வந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் வீடு கட்டி கொண்டுள்ள தெருவான வேணுகோபால் சாமி கோவில் தெருவுக்கு முதலில் உள்ளே நுழைந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் இங்குதான் நின்று கொண்டிருந்தார். தன் வீட்டை கட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் கூலிப்படையினர் உணவு டெலிவரி வேஷத்தில் வந்து அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது பீச் அரிவாளால் கழுத்து, தலை, கால்கள் வெட்டினார்கள். வெட்டினவுடன் அவர் சாய்ந்து விட்டார். இந்த இடம்தான், அந்த இடத்தில் தான் இப்பொழுது மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வெட்டியவர்கள் ஒருவர்கள் இந்த சைடாக ஒரு படையினர். அதுக்கான கேமரா, சிசிடிவி கேமரா இங்க இருக்கிறது. அதன் மூலம்தான் அது தெரிய வந்தது. அவர்கள் யார் என்பதை மிகவும் தெளிவாக அந்த கூலிப்படையினர் எட்டு பேர் அடங்கிய கூலிப்படையினர் பைக் மூலம் இந்த தெரு வழியாகவும் இந்த தெரு வழியாகவும் தப்பி சென்று விட்டார்கள். உண்மையிலே இது திடீரென்று நிகழ்ந்தது கிடையாது. 3 மாதங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒத்திகையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் எங்கு செல்கிறார், எங்கு போகிறார், எப்பொழுது இந்த இடத்தில் வருகிறார் என்பதை தீர ஆராய்ந்து விட்டுதான் இந்த கூலிப்படையினர் இதனை அரங்கேறியிருக்கிறார்கள். இந்த படுகொலையை சில பேர் ஆருத்ரா கோல்டு அதனோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். காரணம், ஆருத்ரா கோல்டு மூலம் ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் பொதுமக்களை ஏமாற்றி இருக்கிறது வசூலித்து. அவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பணத்தை மீட்டு கொடுக்குமாறு என்று ஆம்ஸ்ட்ராங்கிடம் வந்திருக்கிறார்கள். ஆருத்ரா நிறுவனமானது ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடியை ஆம்ஸ்ட்ராங்கை
அந்த பணத்தை அவர் தடுக்குவதற்கு முடுக்குவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் ஆற்காடு சுரேஷ் அவர் ஆகஸ்ட் 23, 2023 அன்று பட்டினப்பாக்கத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த வெட்டி கொலை செய்யப்பட்டதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு காரணம் என்று அந்த ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி பொன்னைய பாலாஜி நினைத்திருந்தார். ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாளான ஜூன் 5ஆம் தேதி அன்றுதான் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது பழி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வெட்டி கொலை செய்யப்பட்ட 3 மணி நேரத்துக்குள் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். இப்படி என்று சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரவுதர் சொல்கிறார். ஆனால் அவர் கமிஷன் ஆபீஸில் இருந்து எந்த விதம் அவர் அறைக்குள்ளே இருந்து வெளியே வரவில்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய உளவுத்துறை 3 மாதங்களுக்கு முன்பே இது நடந்து கொண்டிருந்தது என்று அவர் சொல்கிறது. ஆனால் கமிஷனர் அவர் முற்றிலும் மறுத்துவிட்டார். இதற்கு ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கிடம் 20 லட்சம் ரூபாய்க்கான கைத்துப்பாக்கி அவரிடம் இருந்தது. அப்பொழுது அந்த கைத்துப்பாக்கியை ஜூன் 5ஆம் தேதி காரில் வைத்துவிட்டு வெளிவந்து விட்டார். அதனால் அவர் படுகொலை செய்யப்பட வேண்டிய நிலைமை ஆயிற்று. அந்த கைத்துப்பாக்கி இருந்திருந்தால் கூலிப்படையில் இருந்து அவர் தப்பிக்க வழி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைமை அலுவலகம். இங்குதான் ஆம்ஸ்ட்ராங் உடலை நல்லடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தாஸ் மிக குறுகலானது. அதனால் இங்கு நல்லடக்கம் செய்தால் அவருக்கு அஞ்சலி செய்து வருவர்களுக்கும் இங்கு சுற்றிலும் குடும்ப வீடுகள் இருக்க ஹவுசிங் வீடு, அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வைத்தது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் மனைவி தன்னுடைய கணவரான ஆம்ஸ்ட்ராங்கை தலைமை அலுவலகத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அதுக்கு தமிழக அரசு மறுத்துவிட்டது. அதே தமிழக அரசு தான் கருணாநிதி இறந்தபோது அவர் அண்ணா சமாஜிக்கு அறையில் அவரையும் புதைக்க வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது ஆளும் கட்சியாக எடப்பாடி அரசு இருந்தது. அதற்கு மறுத்துவிட்டது. காரணம், உயர் நீதிமன்றத்தில் பாமக கட்சியை சேர்ந்த ராமசாமியும் மெரினா கடற்கரையில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய நல்லடக்கம் செய்யக்கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதனால் கருணாநிதிக்கு அங்கு அடக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. உடனே ஸ்டாலின் பாமக கட்சியை சேர்ந்த பாலுவிடமும் டிராபிக் ராமசாமியிடமும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வாபஸ் பெற செய்து அதுக்கான உரிமையை பெற்று அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்க்கு இங்கு செய்யக்கூடாது என்று தமிழக அரசு முற்றிலும் தடை விதித்தது. அதற்கு பதிலாக அந்த வழக்கை ஸ்பெஷலாக எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றம் திருவள்ளூரில் புத்தலூரில் அடக்கம் செய்ய அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதுக்கு முழுக்க அவருடைய சொந்த செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, எந்த தலித்து தலைவருக்கும் இல்லாத ஒரு பெருமை ஆம்ஸ்ட்ராங் உண்டு. அது திருமாவளவன் இருந்தாலும் சரி, பூவை மூர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் தங்கள் இனத்தை சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை 400க்கும் மேற்பட்டவர்களை படித்து வைத்துள்ளார். அது மற்றும் அனாதைக்கு நிறைய இலவசங்கள் உதவிகள் செய்து உள்ளார். இது எந்த தலித்து தலைவர்கள் செய்யாத ஒன்று. அவருடைய சமூகத்தை முன்னேற்ற பல விதமான உதவிகள் செய்துள்ளார். இது மறுக்கப்படாத உண்மை. இது எந்த தலித்து தலைவராது இப்ப செய்திருக்கிறார். அது திருமாவளவன் சரி, பூவை மூர்த்தியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனு கொடுத்து விட்டு அவரிடம் வேண்டிய இதுதான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் சமூக சேர்ந்த எவருக்கும் பெரிய அளவில் உதவி செய்யவில்லை. வாருங்கள், அந்த தலைமை அலுவலகத்தில் சென்று போய் பார்ப்போம்.
மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடன் 16 ஆண்டுகள் பயணித்தவரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினருமான பாரதி பிரபுவிடம் ஆம்ஸ்ட்ராங் பற்றி கேட்போம். சார் வணக்கம் சார். சார், ஆம்ஸ்ட்ராங் சார் வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டா ஆனாரு? அவர் எப்படிப்பட்டவர் சார்? அவர் முதல்ல நான் பார்த்ததுக்கான காரணமே சாதி ஒழிப்பு புத்தகம் தான். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்காக நான் வந்து அதற்கான நிதியை திரட்டிட்டு இருந்தேன். 40,000 ரூபாய் அதுக்கு நிதி தேவைப்பட்டது. அப்போ பல அரசு ஊழியர்கள்லாம் பற்றி கேட்கும்போது இப்போ அரசு ஊழியர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கருக்காக சேர்ந்து ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள் அப்படின்ட்டு முதலாக அந்த பேரை நான் வந்து கிண்டியில் ஏதாவது ஒரு கேள்விப்பட்டேன். ஒரு அரசு ஊழியர் அப்போ தான் அவர் என்ன சந்திச்சேன். அதுதான் எனக்கு முதல் சந்திப்பு சார். அவர் வந்து நிறைய பேர் படிக்க முடியாத தலித்துகளுக்கு நிறைய உதவிகள் செய்து படிக்க வச்சதாக சொல்கிறாங்க. அது உண்மைதானா, அது கற்பனையா? அதாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து பூவை மூர்த்தியாருடைய மாணவர். பூவை மூர்த்தியார், புரட்சி பாரதம் பூவை மூர்த்தியார் இருக்கார்ல, அவருடைய மாணவர். பூவை மூர்த்தியார் வந்து கடைசி காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான் இருந்தார். பூவை மூர்த்தியார் தான் மாணவர்களை வந்து சட்டம் படிக்கணும், அவர் வந்து சட்டம் படித்தவர், சட்டத்தில் பிஹெச்டி பண்ணார். அதனால மாணவர்களை சட்டம் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு விதையை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனசில் போட்டார். அந்த விதையை வந்து நெஞ்சில் ஏந்தி அவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆவதற்கு முன்பாகவே கல்விக்கு வந்து தானம் செய்வதற்குள்ள அது லட்சக்கணக்கான பணத்தை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கோடிக்கணக்கான பணம் வந்து கல்விக்காக மட்டுமே அவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து அவரோட வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைஞ்சு பணியாற்றும் பொழுது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வருவாங்க. சட்டக்கல்லூரியில் இடம் வந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. இடம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கான கல்வி கட்டணம், அவங்க படித்து முடிச்சிட்ட பிறகு என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் கட்டணம் இருக்கும். அது கூட கட்ட முடியாத மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதை கூட அவர் தான் பொறுப்பேற்று சட்டம் தான் நம்மளுடைய மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள், அதை 500 கணக்கான மாணவர்களாக வளர்ந்தாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சட்டம் படிப்பதற்கு மட்டும் தான் அவர் உதவினார் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் அட்மிஷன் டைமில் ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே அப்படி வந்துச்சு அப்படின்னா பள்ளி மாணவர்கள் இங்கே பெரம்பூர் சுற்றி இருக்கிற குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்க தங்களுடைய குழந்தைக்கு எல்கேஜி யூகேஜிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 1 லட்சமா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்ட முடியாத சூழலில், பெரட்ட முடியாத சூழலில் இவர்கிட்ட இருப்பாங்க. எனக்கு தெரிந்தே பல குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. தலித்து அல்லாத மாணவருக்கும் செஞ்சிருக்காரு. அது சாதியெல்லாம் பார்த்தா அவர் வேலை செஞ்சதே கிடையாது. அவர் வந்து யார் மிக முக்கியமாக இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், எந்த சாதி வேறுபாடை வந்து அவர் பார்த்ததே கிடையாது. இன்னும் கேட்டால் தலித் அல்லாதவர்கள் வந்தாங்கன்னா மிகுந்த மரியாதையை கொடுத்து நடத்தணும் அப்படின்றதுல அவர் மிக கவனமாக அவர் வந்து செயல்பட்டார். நான் இப்போ வந்து இந்த கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அவர் முன்ன செய்த ரவுடிசத்தினுடைய விளைவு தான் அவருக்கு இந்த இது ஏற்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்ன ரவுடியாக தான் இருந்தாரா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்ட்டு, ஏன்னா போலீஸ் துறையும் குற்றச்சாட்டு வைக்கிறது, அதனால தான் இந்த படுகொலையே நடந்தது. அதாவது நீங்கள் யாருடைய மரணத்தையும், தலித் தலைவர்களுடைய மரணத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு இந்தியாவுடைய தலையெழுத்தையே எழுதியவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்தியான்ற ஒரு நாடு உருவாச்சு அப்படின்னா அசோகருக்கு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம். அந்த அம்பேத்கரையே சாதிய தலைவர் என்று விமர்சனம் செய்கின்ற தரம் கெட்ட நாடு இந்த நாடு. அவர் தான் இந்தியாவுடைய உயிர் மூச்சு, அவர் தான் இந்தியாவுடைய தேசத்தந்தை. அதே மாதிரி பூவை மூர்த்தியார் இறந்த பிறகும் பூவை மூர்த்தியார் வந்து அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அவர் வந்து ரவுடிசம் பண்ணார் அப்படின்ற கதைகளை வந்து உருவாக்குனாங்க. ஏன் அதை உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு தலைவர் அரசோடு இணைந்து செயல்படும் பொழுது அந்த தலைவர் வந்து அரசுக்கு எதிரியாக மாற மாட்டாங்க, அரசுக்கு ரவுடியாலாம் தெரிய மாட்டாங்க. அரசை எதிர்த்து மக்களுக்காக நிற்கிறவங்க, அரசு சார்பாக நிற்காம அவருக்கு பல வாய்ப்புகள் வந்து அரசுக்கிட்ட வந்து வந்தது. ஒரு முறை வந்து அவர் என்கிட்ட பகிர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா,
சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலர் தேர்தல் நடந்தது. அப்போ திமுக வந்து எல்லா கவுன்சிலரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ இவரை வாபஸ் வாங்க சொல்லி திமுக வந்து வற்புறுத்துறாங்க. அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் கூட இவரை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வாங்க, எங்களோட ஒத்துழைப்பு தாங்க அப்படின்ட்டு. ஒரு எல்லாரும் சாதாரண தலைவர்களாக இருந்தவங்க, சாதாரண மனிதர்கள், ஓ இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரே நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு போகிற சூழலில், ஆனால் அதை மறுத்து நான் வர முடியாது, நான் என்னோட நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருக்கிறேன், நான் ஜெயிச்சது பெரும்பான்மை ஓட்டில் ஜெயித்தேன், என்னுடைய தேர்தலில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுதளிச்சிருக்காரு. ஏன்னா 2006 100 வார்டுல கரப்ஷன் நடந்தது, ரீஎலெக்ஷன் வச்சாங்க நீதிமன்றம் மூலம். ஆமா வச்சாங்க. ஆனா இவர் நான் ஜெயிச்சதுல எனக்கு கரப்ஷன் நடக்கல, நான் நல்லபடியா வெற்றி பெற்றேன் அப்படின்ட்டு இவர் நின்னாரு. வேற எந்த தலைவராக இருந்தாலும் முன்னாடி போயிருப்பாங்களே, எந்த கட்சி தலைவர்களாக போயிருப்பாங்களே. ஆனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவர். அப்படி இருந்ததுனால தான் அப்படி ஒரு தலைவருடைய வளர்ச்சி என்பது எந்த காலத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது எதிர்கால அரசியல் நம்பிக்கை உடையவர்களுக்கோ அது அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து அவங்க அழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அழிச்சிட்டு இப்போ நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு நான் சொல்லுவாங்க, அவர் வந்து ரவுடிசம் பண்ணதுனால தான் இறந்தாருன்னு அது அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சார், இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாநில அரசு, இது வந்து பழிவாங்கல்னால தான் இந்த கொலை நடந்தது. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் வந்து படுகொலைக்கு ஆம்ஸ்ட்ராங்கும் ஒருத்தர் அதில் பங்கு இருக்கு, அதனால தான் அவருடைய தம்பி இவரை ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளைக்கு அவர் போட்டாங்கன்ட்டு சொல்றாங்க. அது உண்மைதானா? நிச்சயமா இல்லை. அவர் அப்படி ஒரு எந்த ஒரு கொலைகள்லையும் அவர் தலையீடு கொண்டவர் கிடையாது. அவர் எப்போ பௌத்தத்தை ஏற்றாரோ அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்து விலகி வந்து பண்ணிட்டு அதை விட்டாரு. அண்மையில மே 23 புத்த பூர்ணிமா நடந்தது. புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பௌத்த ஊர்வலத்தை நடத்தினவர், தன்னுடைய குழந்தைக்கு வந்து பௌத்தத்தை கற்றுக் கொடுத்தவர், தன் குழந்தைக்கு ஜெய்பீம் சொல்லணும்னு சொல்றவர். அவர் மனசுல வன்முறைத்தனமான எந்த எண்ணங்களும் இல்லை அப்படின்றது என்னால நல்லா சொல்றேன். இந்த ஆளும் அரசு ஸ்டாலின் அரசு இதை மூடி மறைக்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்குதா? இதை வந்து காவல் நிர்வாகம் இருக்குல்ல, காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது காவல்துறைக்கு நிச்சயமா தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் இருந்தும் அவரை காப்பாற்றுவதற்கு தவறி இருக்கிறாங்க அப்படின்னு தான். அப்படி சரி சார், இப்ப நீங்க சொல்றீங்க, அப்பனா இப்ப சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளி இல்லைன்றீங்களா? அவர்கள் கூலி படையினர் எந்த முடிவுகளுக்கும் என்னால வர முடியாது. அதுக்கு தான் சிபிஐ விசாரணை பெகன்ஜி மாயாவதி வந்தாங்க. பெகன்ஜி வந்தும் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, சிபிஐ விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை தான் உண்மைத்தன்மையை கொண்டு வரும். இப்போ என்ன மாதிரியான சாதாரண மனிதர்கள் வந்து கேள்விப்படுகின்ற விஷயங்கள், இவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா என்னால் ஆணித்தரமான உண்மைகளை சொல்ல முடியும். இவருடைய கொலையை பற்றி சொல்லுங்க அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. சிபிசிஐடி விசாரணை சரியாக இருக்காதுன்றீங்க? அப்படி சொல்லலங்க. நீங்க சிபிஐ விசாரணை, ஆமா, அந்த மாநில அரசுடைய சிபிசிஐடி இருக்கு, அது விசாரிச்சாலும் இந்த உண்மை வரப்போகுது இல்ல. அதுதாங்க அதுக்கு மறுத்துட்டு சென்ட்ரல் சிபிஐ கிட்ட கேக்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட விசாரணை என்பது நியாயமாக இருக்கும், ஒரு பாரபட்சம் இருக்காது. இங்க மாநில அரசு கூட அந்த விசாரணையை நேர்மையா நடத்த வாய்ப்பு இருக்கு. அந்த மாநில அரசுக்கு அல்லது அந்த அரசுல பணிபுரிகின்ற காவல்துறை நிர்வாகிகளுக்கு ஏதாவது நெருக்கடிகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் கடந்து ஒரு பொதுத்தன்மையா எது விசாரணை நடத்தினா மத்திய அரசு தலைமையின் கீழ் இருக்கிற சிபிஐ விசாரணை நடத்தும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த கோரிக்கை பெகன்ஜி வச்சிருக்கு. தமிழகத்தில் பல தலித்து தலைவர்கள் உள்ளார்கள். அவர்களில் வித்தியாசமானவர் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங். அம்பேத்கர் எப்படி இந்துவிலிருந்து புத்த மதத்துக்கு தழுவினாரோ அதே போல் அவரும் கிறிஸ்துவராக இருந்தாலும் பின்னர் புத்த மதத்துக்கு தழுவினார். தமிழகத்தில் எந்த தலித்து தலைவர்களும் புத்தருக்கு விகாரம் அமைக்கவில்லை, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அமைத்துள்ளார். அதனுடைய தலித்துக்களை, இந்து தலித்துக்களை அவர் புத்த மதத்துக்கு மாற்றியுள்ளார். குறிப்பாக இந்தியாவில் புத்த மதம் ஆனது இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தது. ஆனால் பின்னாடி வந்தவர்கள் இந்துக்கள் புத்த மதத்தை அழித்து விட்டார்கள்.
புத்த மதம் அம்பேத்கர் தழுவிய பிறகு திரும்பும் அது மறுமலர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக தலித்துக்கள் இடத்தில் புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்று அம்பேத்கரை தீவிரமாக பின்பற்றுவர்கள் தான் அதை சார்ந்துள்ளார்கள். மீதி பேர் பிறர் மதத்தை தழுவுகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே ஒரு தலித்து தலைவர், அம்பேத்கரி வழிப்படி நடந்தவர். அவர் எப்படி புத்த மதத்தை தழுவி அதை தடைக்க ஒழுங்கு செய்தாரோ அதே போல் தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கும் செய்து உள்ளார். அது பாராட்ட வேண்டி உள்ளது. சென்னையில் 2 புத்த விகாரம் உள்ளது. ஒன்று எழும்பூர், அது ஸ்ரீலங்கா சிங்களவர்களால் அமைக்கப்பட்டது. அவர்களுக்கும் புத்த மதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அசோகரால் அங்கு புத்த மதம் பரவப்பட்டது. ஆனால் இந்தியாவில் தான் புத்த மதம் தோன்றியது. அது வீழ்ச்சி அடைந்தது. திரும்ப மறுமலர்ச்சி உண்டாக தலித்து தலைவர்கள் பலர் போராடி வருகிறார். அவர்களுள் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒருவர். இப்போது அந்த புத்த விவகாரத்தை தான் பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடைய வாழ்க்கை 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, அவர் பகுஜன் சமாஜ் கட்சி தழுவதற்கு முன்பு ஒரு விதமாக நடந்து கொண்டார் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த பிறகு அவர் தலித்துகளுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்து உள்ளார். அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தமிழக அரசு உண்மையிலே அவர் ஒரு குற்றவாளி போல், பயங்கரவாதி போல், ஒரு ரவுடியை போல் சித்தரைக்கு முற்பட்டு இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறது. உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டவர் கூலி படைகள், அது எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னாடி பெரிய கும்பலே இருக்கிறது. அதை வேறொரு இதுவை தொடர்பு படுத்தி சொல்கிறார்கள். உண்மையில் அது இல்லை. எப்படி பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார், அப்படி நடந்தால்தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை வெளிவரும். அதுவரை எது வேண்டுமானால் நடக்கலாம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர்கள் மடிந்து போனார்கள் விஷசாராயம் குடித்து. அங்கு செல்லவே இல்லை ஸ்டாலின், முதல்வரான ஸ்டாலின். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு அவருக்கு அஞ்சலி செய்வதற்காக அவர் வீட்டுக்கு சென்றார். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை? அவர்கள் தலித்துகள் கிடையாதா? அவர்கள் மக்கள் கிடையாதா? ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் தான் பார்க்கிறாரா? உண்மையிலே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. உண்மையில் போலீஸ் துறை ஸ்டாலின் அரசு கையில் இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் இதற்கு மிக சரியான நடவடிக்கை பதில் சொல்கிறாரா? நடவடிக்கை எடுக்கிறாரா? இல்லை மூடி மறைக்க பார்க்கிறாரா? காவல்துறை மாற்றிவிட்டால் தமிழகம் அமைதி பூங்கா இருக்கிறது. இப்ப கூலி படைகள் கூடாரமா மாறி கொண்டிருக்குது. இதுக்கு என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? பிரதர் வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கம். நம்ம அண்ணன் அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர், ஒரு வெரி குட் ஃபுட்பால் பிளேயர். நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதுக்கு மேல் போயிட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து அரசியல் மூலியமா வந்தார், பொலிட்டிக் லைன்ல வந்தார். அதுக்கு மேல் போயிட்டு நான் ஒர்க் லைன்ல போயிட்டேன். அதுக்கு மேல் போயிட்டு என்ன ஆச்சு, எங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லாத இருந்தார். அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத இருந்தார். ஒரு போலீஸோ ஒரு எஸ்கார்டோ இல்லை ஒரு பிஸ்டல் பாக்கெட்டோ இல்லாத இருந்தார். அதால தான் அவர் சாவுக்கு அவரே வழி தேடினார். இதில் வேற இது வந்து கொலை பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த புச்சவங்களை ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று சிபிஐ பார்க்கணும். எல்லாமே தலையிட்டா அது தலைக்கீழ போயிடும். On the cops must take care or the political must take care. Both mix, it will be out of order. So and I make sure they give a good this in future. These kind of things must not take place, and they give safety for the wife and child. So Stalin government your action, which action is a correct? I request Stalin also
to take action on this. I can't say anything about Stalin. I request him to take action for this. The Honorable Chief of Tamil Nadu. He's a bloody Honorable Chief of Tamil Nadu. He's not a bloody ordinary person. That's like I request him to cooperate with the cops. Police கூட ஒத்துழைக்க சொல்றேன். அப்பதான் இந்த மாதிரி கூலிப்படிகளா மாட்டுவாங்க. அப்பனா ஸ்டாலின் கவர்மெண்ட் சரியான நடவடிக்கையில சரியான ஆட்சி இல்லன்றீங்களா? இல்ல, இந்த கேஸுக்கு அவங்க இது பண்ணும். புரியுதா நான் சொல்றேன்? இந்த ஆம்சாங் படுகொலை ஒரு வீட்டாண்ட தட்ட பட்டம் பகல்ல வெட்டிருந்தேன். இதால இவங்க எப்படி உட்காராங்க? இது வரைக்கும் பெரும்பூர் வேலை போல் தெரியல, போலீஸ் என்றது வராது. பட் இந்த கொலையால இவங்களாம் உட்காந்தீங்க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு சார்? ஸ்டாலின் ஆட்சி எனக்கு தேவையில்ல. எங்க ஆம்சாங்க்கு நடந்த மாதிரி அத்தை மாதிரி இந்த வேணுகோபால் தெருவில் நடக்கக்கூடாது. இங்க மாத்திரம் நடக்கூடாது, தமிழ்நாடு நடக்கூடாது. In Tamil Nadu, I don't want the haramic people. ஆம்ஸ்டாங் படுகொலை கேட்டு சேலத்தில் இருந்து ஆசிரியர் ஏழன் வந்துள்ளார். அவரிடம் ஆம்ஸ்டாங் பற்றி கேட்போம் வாருங்கள். நான் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். இயற்பெயர் சுந்தரம், புனை பெயர் சேலம் எழிலன். இதுவரை நான் 10 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். இவரை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியாது, இவர் யாரெனும் தெரியாது. ஆனால் இவருடைய சோக நிகழ்ச்சியை பார்த்து, தொலைக்காட்சியில் பார்த்து, அவருடைய தொண்டுகள் எக்கச்சக்கமான பேர் அவரை பாராட்டி பல காரியங்கள் சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான வக்கீல்களை உண்டாக்கியிருக்கிறார். இவ்வளோ நல்ல காரியம் செய்தவரை அவர் தவறானவராக சித்தரித்த பல செய்திகள். ஆனால் என்னை அதை நம்ப விட, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கக்கூடாது, அதை நான் ஆதரிப்பவன். அப்படியானால் இவர் இவ்வளவு செய்த தொண்டு உண்மையா பொய்யா? எப்படியாவது அவர் உயிர் விட்ட இடத்தில் சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்தேன். சேலத்திலிருந்து இதற்காக ஆக்டிங் டிரைவர் போட்டுக்கொண்டு தன்னந்தனியாக. இதுக்கு முன்னே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டு, இந்த கட்சி பேரே எனக்கு தெரியாது. ஓ, மாயாவதியே தெரியும். ஆமா, தேசியவாத கட்சி அதனால 3 டைம்ஸ் இருந்தாங்க. அந்த கட்சி பேர் கூட எனக்கு என்னதுக்கு சாரி, பகுஜன் சமாஜ் கட்சி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அது மட்டும் தான் தெரியும். அவங்களே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது சொல்லிட்டு போனார். அதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு.